அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் இப்போதே உங்களுக்கு போன் கால் செய்ய 2 கிராம்புகள் மட்டும் போதும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன மந்திரம் கலந்த தாந்திரீக முறை. எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான மந்திரமும் இது கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு மந்திரம். சோ எல்லாருமே இந்த மெத்தட தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். மந்திரமும் தாந்திரிகமும் கலந்திருக்கிறதுனால இந்த மெத்தட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கடினமா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடுங்க இது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்ஸ்டன்ட்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். போன் கால் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்க. உங்களை நேர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அவங்க நேரடியாகவே உங்களை பார்க்க வரலாம், அல்லது வீடியோ கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், அல்லது சோஷியல் மீடியாஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு வழியில அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தாந்திரீக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இந்த 2 மெத்தடுமே கூட பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது ஈர்ப்பு விதியின் கீழே வரக்கூடிய மெத்தட்ஸ் தாங்க. அதன் அடிப்படையில் மந்திர ஜபம் மற்றும் தாந்திரிக முறைகள்னு இந்த 2 மெத்தட்ஸ்லயுமே நம்முடைய மனதின் ஆற்றலை தாங்க அதிகமாக பயன்படுத்துறோம். மந்திரமும் தாந்திரிகமும் கலந்திருந்தாலும் இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்கள் மற்றும் அவங்க போன் நம்பர் கூட உங்ககிட்ட இல்லாத பட்சத்துல இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காதுங்க. இன்கேஸ் ஏதாவது மனஸ்தாபங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் காரணமாக உங்க நம்பரை அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பட்சத்துல தாராளமாக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடைபெறும். அதற்கு பிறகு உங்க நம்பரை அன்பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் 3 நாளைக்கு 3 டேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு அல்லது செகண்ட் டே உங்களுக்கு போன் கால் பண்ணிட்டாங்கன்னா இந்த மெத்தடை அப்படியே நீங்க டிராப் பண்ணிடலாம். 3 டேஸ்க்கு நீங்க கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா, நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு தனி ரூம்ல அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடமாக பார்த்து இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு முக்கியமானதே கான்சென்ட்ரேஷன் தாங்க. கவனம் சிதறாமல் மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுதுதான் இன்ஸ்டன்ட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ தனி ரூம் இல்லனா கூட கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத இடமாக பார்த்து உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. தரையில, சேர்ல, பெட்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். அதே போல எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொபைல்ல இருக்கக்கூடிய போட்டோவாகவும் இருக்கலாம் அல்லது ஹார்ட் காப்பியா கூட இருக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. போட்டோ இருக்கிறவங்க நீங்க பயன்படுத்துங்க. மற்றவர்கள் கண்களை மூடி இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும். நீங்க ரிலாக்ஸ்டா உட்கார்ந்ததற்கு பிறகு உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டுத்தையுமே ஒரு 2 நிமிடங்களுக்கு நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய மூச்சு காற்றின் மீது கவனத்தை வைத்தாலே போதும். மூச்சு காற்றை சில நிமிடங்களுக்கு நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் தூக்கம் வருவதை போல ஒரு நிலை தோன்றும்.
இந்த நிலை தாங்க ஆல்பா ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மனம் நல்ல ஒரு விழிப்பு நிலையில இருக்கும். எந்த ஒரு பதட்டமோ படபடப்போ உங்களுக்கு வேண்டாம். ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுங்க. கண்கள் மூடிய நிலையில தாங்க மூச்சு காற்றை நம்ம கவனிக்கணும். இப்போ போட்டோ இல்லாதவங்க அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை நீங்க கற்பனை செய்யுங்க. அந்த நபருடைய கண்கள், புருவம், நெற்றின்னு அவங்க முகத்தை நீங்க தத்ரூபமா கற்பனை செய்யணும். நீங்க அவசரமே பட வேண்டாம். அவங்களுடைய முகத்தை பொறுமையா நீங்க இமேஜின் பண்ணுங்க. இமேஜினேஷன் வராதவங்க நீங்க ஜஸ்ட் கண்களை மூடிட்டு அந்த குறிப்பிட்ட நபரை ஆழமாக நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த நபர் இப்போ ரைட் நவ் அட் பிரசன்ட் உங்க பக்கத்துல தான் இருக்காங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. உண்மையிலேயே அந்த நபர் உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வாங்க. அந்த நபரும் நீங்களும் ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கீங்க, அவங்க உங்க கூட தான் இருக்காங்கன்ற அந்த சந்தோஷமான உணர்வு நிலையை நீங்க வெளிப்படுத்தணும். அந்த சந்தோஷமான மனநிலையில பொறுமையா மென்மையா இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். போட்டோ வச்சிருக்கிறவங்க கண்களை திறந்துட்டு அந்த நபருடைய கண்களை நீங்க பார்க்கணும். அந்த போட்டோல அவங்களுடைய கண்களை பார்த்துட்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 15 நிமிடங்கள் வரைக்கும் கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. 10 முதல் 15 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். அதனால மொபைல்ல ஒரு அலாரம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்திருக்குன்னு பார்த்தோம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நம்ம பயன்படுத்த போகும் அந்த பொருள் கிராம்பு. முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய 2 கிராம்பை நீங்க எடுத்துக்கணும். தாந்திரிகத்தில் ஜனவசியத்திற்காக, அதாவது மனிதர்களை ஈர்ப்பதற்காக பயன்படும் முக்கியமான தாந்திரிக பொருள் இந்த கிராம்பு. ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய 2 கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கிராம்புகளையே நீங்க பயன்படுத்திக்கலாம். புதியதாக வாங்கணும்னு கிடையாதுங்க. மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 கிராம்புகளை நீங்க வாயினுடைய வலது பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடுல ஒதுக்கி வச்சுட்டு மந்திரத்தை நீங்க சொல்லணும். அந்த கிராம்புகளை நம்ம கடிக்க கூடாதுங்க. கடவாய் பல்லுக்கு ஓரமாக அந்த 2 கிராம்புகளை ஒதுக்கி வச்சுட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை 10 முதல் 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். சரி வாங்க அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. பெயர் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா அப்படின்னு நம்ம சொல்லணும். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் தாங்க இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை தாங்க நம்ம பயன்படுத்தணும். 10 முதல் 15 நிமிடங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தவுடன் வாயில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பை நீங்க துப்பிடுங்க. டஸ்ட்பின்ல அந்த கிராம்பை நீங்க துப்பிடுங்க. அதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது இளநீரை நீங்க குடிங்க. அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் நீண்ட நேரம் உங்களுடைய உடலில் இருக்கும். ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மந்திர ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாகவே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரும். ஆனால் 10 நிமிடங்களுக்கு நீங்க இந்த மந்திர ஜபத்தை நிறைவு செய்யணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஃப்ரீ மைண்டோட இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றவங்க மேக்ஸிமம் 3 டேஸ் வரைக்கும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதற்குள்ளாகவே உங்களுக்கும் ரிசல்ட் கிடைச்சிரும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ
பண்ணது தெரியவே கூடாதுங்க. அவங்க உங்ககிட்ட பேசினதற்கு பிறகும் கூட இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ண கூடாதுங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.